ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷஷ்வின் ஸ்டடி ஸ்டேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் 2024-25 வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிடெக் பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிபிஏயில் எஃப்இஎம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் இருந்துட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க 28/2024, அதாவது நேற்று 12:30 PM வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் இருந்து பிஎஃப்எஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு வந்துட்டு கம்பைன்ட் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷனுக்கு நேற்று வர சொல்லியிருந்தாங்க. நேற்று 9:30 AM வர சொல்லியிருந்தாங்க. அதே தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து பிஎஃப்எஸ்சியில் வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கும் வந்துட்டு நேற்று 9 AM வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கும் வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் இருந்து நேற்று 11:30 AM வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. வேக்கன்சி பொசிஷனும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஜேஎஃப்யூவில் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் உள்ளவங்களுக்கான இதுவுமே வந்துட்டு நேற்று ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு வர சொல்லியிருந்தாங்க. அதாவது 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கும் வர சொல்லியிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 8:30 AM வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. அடுத்து யாருக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு பிஎஃப்எஸ்சி அஃபிலிட்டேட்டட் காலேஜஸ்க்கும் பிபிஏ வந்து எஃப்இஎம்க்கும் வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் இருந்து தான் நேற்று 8 AM வர சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு சீட் அலாட் ஆகாமல் இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் இன்னும் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க, டைரெக்டாக மேனேஜ்மெண்ட்டில் போட்டுக்கோங்க. பிகாஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சீட் ஃபில் ஆகிட்டே வருது. அதனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட்லேயுமே வந்து பெஸ்ட்டு காலேஜ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் நல்ல காலேஜ், லோ ஃபீஸ் காலேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சருக்கு சீட் கிடைக்கலனாலும் ஆர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சருக்கு சீட் கிடைக்கலனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எதுக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே வந்து மேனேஜ்மெண்ட்டில் போட்டுக்கலாம். கவுன்சிலிங்கை பற்றி எந்த ஒரு தகவலும் வரல, இனிமேல் வருமாங்கிறது வந்து ரொம்பவே டவுட்டு தான். அதனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சீட் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் வேணும்னாலும் அல்லது வந்து எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப், அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் ஹெல்ப் எது வேணும்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சருக்காக இருந்தாலும் சரி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சருக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.